ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிஹா vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கிச்சன் டிப் என்னன்னா ரொம்பவே சூப்பரான டிப்ஸு. தேங்காய் ஓடு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒரு சின்ன பீஸை எடுத்து நம்ம அடியில் கொஞ்சம் உப்பு கொட்டி அந்த தேங்காய் பீஸையும் வச்சு அது மேலேயும் உப்பு கொட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த உப்பில் இந்த தண்ணி விடுற பிரச்சனை எதுவுமே இல்லாமல் இருக்கும். மழைக்காலங்கள்லாம் அந்த உப்பு ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி போயிடும், அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அடுத்து டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னா, நம்ம மிக்ஸி ஜாரில் பின்னாடி இந்த மாதிரி ரொம்ப அழுக்காகவே இருக்கும், அதுக்கு தண்ணி ஊற்றி கழுவினாலும் அது போகாது. அதுக்கு என்ன சூப்பர் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு நான் சோடா ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன், அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு, அப்புறம் கொஞ்சம் வினிகர் ஊற்றினோன்னு நல்லா பொங்கி இப்படி வரும். அது கொஞ்சம் நேரம் லைட்டாக அது எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் 15 or 20 மினிட்ஸுக்கு அப்படியே அதை விட்டுருங்க. விட்டு நல்லா அது எல்லா அந்த அழுக்கெல்லாம் எடுத்துரும். அதுக்கு பிறகு ஒரு ப்ரெஷ்ஷால் நீங்கள் தேய்ச்சி எடுத்திங்கன்னா அழகாக நமக்கு சிரமம் இல்லாமல் பாருங்கள், லேசாக தேய்க்கும் போதே எல்லாம் வந்துடுது. அப்படியே எல்லா அழுக்கும் அழகாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக போயிடுச்சுன்னு. அது அப்புறமா நம்ம தண்ணியை வச்சு நல்லா வாஷ் பண்ணி அதை எடுத்துக்கலாம். நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிப் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாமா? டிப் நம்பர் 3. இந்த மாதிரி ஆயில் பாட்டில்லாம் வெளியில் பிசு பிசுன்னு இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பிசு பிசுன்னு இருக்குன்னு. நம்ம அடிக்கடி அதை கழுவவும் முடியாது. நம்ம ஈஸியாக அதை எப்படி இந்த பிசு பிசுப்பு எடுக்கலான்னு பார்க்கலாம். ஒரு கோதுமை மாவு இருக்கு இல்லையா, கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு, ஏதோ ஒரு மாவை எடுத்து அதை அப்படி நல்லா அப்படி தேய்ச்சி விட்டுருங்க. பாட்டில் ஃபுல்லாக நல்லா அப்படி தேய்க்கணும். எப்படி நம்ம போய் தேய்க்கிறனோ அதேமாதிரி நல்லா அப்படி தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஒரு கிளாத் எடுத்து அதுக்கு பிறகு அதை நல்லா அந்த பவுடரெலாம் நல்லா நம்ம கிளாத்தால் தொடச்சிக்கலாம். தொடச்சது பிறகு ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடும். ஒரு பிசுபிசுப்பு கூட இருக்காது, அப்படியே புது பாட்டில் மாதிரி ஆகிடும். வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். டிப் நம்பர் 4. வெங்காயத்தை வச்சு என்ன டிப்ஸ்ன்னு தானே பார்க்குறீங்க. நம்மளுக்கு மழைக்காலங்கள்லாம் வெங்காயம் அழுவி போயிடும், ரொம்ப நாள் வச்சுருந்தோன்னாலும் அழுவி போயிடும். அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தாளை இப்படி சொட்டி இடையில இப்படி சொறி விட்டுருங்க. அடியிலேயே இந்த மாதிரி அது ஈரப்பதெல்லாம் இழுத்துரும். ஒரு பேப்பர் நம்மளுக்கு சீக்கிரம் அது அழுவி போகாமல் இருக்கும். வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். டிப் நம்பர் 5. சீனியில் அதிகமாக ஒரு பிரச்சனை எறும்பு தொல்லை தான். இந்த எறும்பு உங்கள் சீனியில் வரவே வராது. இந்த டிப் 4 அல்லது 5 கிராம்பு எடுத்து சீனி மேலே போட்டு வச்சுருங்க. எறும்பு சீனி பக்கமே வராது. அடுத்த டிப் பார்த்துடலாமா? அடுத்து டிப் நம்பர் 6. நம்ம அரிசி மாவு அதிலலாம் பூச்சி வைக்கும். அந்த பூச்சி வைக்கிறது அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெருங்காய டப்பா, நம்மளுக்கு காலியான பெருங்காய டப்பாவை அதில் போட்டு வச்சுருங்க அரிசியில். அப்படி இல்லைன்னா ஒரு 4-5 கிராம்பை எடுத்து அது மேலே போட்டு விட்டுருங்க. ஒரு பூச்சி கூட வைக்காது. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கும். மாவுலேயும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். அடுத்து டிப் நம்பர் 7. நம்ம பச்சை மிளகாலாம் வாங்கியிருந்தோம்னா அப்படியே காம்போடையே அப்படியே ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுருவோம். அது சீக்கிரமாக அழுவி போயிடும். அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கீழே ஒரு பேப்பரை போட்டு காம்பெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சுருங்க. ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே வீணாக போகாமல் இருக்கும். இதையும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அடுத்து நம்ம டிப் நம்பர் 8 பார்த்துருவோமா? நம்ம கெத்தலில் நம்ம அடிக்கடி நம்ம அதை கழுவ முடியாது, தண்ணி பட்டால் அது வீணாக போயிடும். அது உப்பு புத்தா மாதிரி இருக்கிற பிரச்சனைக்கு எப்படி அதை சால்வ் பண்ணுறதுனா, இந்த மாதிரி பேஸ்ட், எந்த பேஸ்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு கோல்கேட் பேஸ்ட்டோ ஏதோ அதை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக அப்ளை பண்ணி அதை ஃபுல்லாக கையால் அப்படி ரப் பண்ணி விட்ருங்க. அப்படியே நல்லா ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி நான் தேய்க்கிறது மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து
அது கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி அதை கொஞ்சம் தேய்ச்சி எடுத்துருங்க. நான் இன்றைக்கி ஸ்க்ரப்பர் தான் எடுத்திருக்கேன். ஸ்க்ரப்பரால் நல்லா தேய்ச்சிக்கோங்க, இல்லைன்னா ஸ்பாஞ்சு கூட எடுத்துக்கலாம். நல்லா அதை அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு காஞ்ச துணியால் அதை அப்படியே அதை அப்படி தொடச்சி எடுத்தோம்னா அப்படியே சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு போகுது. நான் துடைக்கும் போதே தெரியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை தொடச்சி எடுக்கும் போது அப்படியே நம்ம புதுசு மாதிரி ஆகிடும். பாருங்கள், நான் தொடச்சி எடுத்தது பிறகு காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். அடுத்து டிப் நம்பர் 9. நம்ம இந்த மாதிரி கருவேப்பிலையெல்லாம் ஒரு கேரி பேக்கில் போட்டு வச்சாக்கா டக்குன்னு அது அழுவி போயிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது என்ன பண்ணணுன்னா ஒரு பாக்ஸில் கீழே பேப்பரை போட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பரை போட்டு அந்த கருவேப்பிலையோட காம்போடு வைக்காமல் அதை அப்படியே உருவி வச்சிடணும். நம்மளுக்கு சமையல் செய்யும் போதும் ஈஸியாக அதை கழுவிட்டு அப்படியே போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருவி வச்சுடுங்க. ரொம்ப நாளைக்கு அது வீணாக போகாமல் அப்படியே இருக்கும். வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து லாஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாமா? நம்ம லெமன்லாம் எடுத்து இப்படியே ஃப்ரிட்ஜில் கவரில் வச்சுருவோம். அந்த மாதிரி வச்சா டக்குன்னு அதுவும் அழுவி போயிடும். சீக்கிரம் வீணாக போயிடும். நம்மளுக்கு அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி தாளை எடுத்து அதில் இந்த மாதிரி ஒரு எலுமிச்சை பழத்தையாக சுற்றி வச்சுருங்க. பாருங்கள் எப்படி நான் சுற்றுறேன்ட்டு. இப்படி ஒன்றுத்தியாக எடுத்து தனித்தனியாக சுற்றி வச்சிடணும். இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம செஞ்சு வச்சுட்டு அதை ஒரு கேரி பேக்கில் எல்லாத்தையும் உள்ளே வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா மாதக்கணக்கில் அது வீணாக போகாமல் இருக்கும். நம்ம பார்த்த 10 டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.